இந்த லேடி ஒரு புது வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. அவங்க செவுத்துல என்ன பெயிண்ட் அடிக்கலாம்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க போன் எடுத்து பாக்குறாங்க. அதுல எல்லாமே வினோதமா இருக்கு. வெளியே கிளாக்ல டைம் பார்த்தா 8:59 இருக்கு. பட் அந்த போன்ல 9 o'clockனு காட்டுது. அடுத்து இன்னொரு போட்டோ எடுத்து பாக்குறாங்க. அதுல இவங்க ஜன்னல போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதை ஜூம் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஒரு கருப்பு கை தெரியுது. இப்ப ஜன்னல பார்த்தா உண்மையாவே ஒரு கருப்பு கை அப்படியே மறையுது. அடுத்து ஒரு ரூம் டோர் பட்டுன்னு க்ளோஸ் ஆகுது. இப்ப அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. உள்ள யார் மேலயோ துணி போட்டு மூடின மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியாம அதை இழுத்து பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரு மேனிகின் ஸ்டாச்சு. இப்ப அந்த லேடி அங்க இருக்க ஜன்னல்ல இருந்து வெளியே எட்டி பாக்குறாங்க. அப்புறம் அவங்க போனை பாக்குறாங்க. பார்த்தா இவங்க அந்த ஜன்னல்ல இருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இப்ப மரண பயத்துல அப்படியே நடுங்கிட்டே திரும்புறாங்க. பார்த்தா அந்த மேனிகின் ஸ்டாச்சு அவங்க மூஞ்சி கிட்ட வந்து நிக்குது. அதை இடிச்சு தள்ளி விட்டுட்டு வேகமா அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே ஓடுறாங்க. கீழே எதிரில ஒரு பையன் இருக்கான். அவன் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு அவனை கூப்பிடுறாங்க. அவனும் ரோடு கிராஸ் பண்ணி அவங்க கிட்ட வரான். சைட்ல இருந்து ஒரு கார் வேகமா வந்து அவனை மோதிடுது. அவன் இறந்து போயிடுறான். அந்த லேடி அவன் கிட்ட போய் பாக்குறாங்க. இப்பதான் அவங்களுக்கு புரியுது, மேல இருந்து அவங்க பார்த்த போட்டோல இருந்தது அவங்க இல்ல, இந்த பையன்னு. இப்ப அப்படியே மேல நிமிர்ந்து பாக்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு உருவம் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போகுது. இப்படி ஒரு அமானுஷ்யமான வீட்டுல நீங்க தனியா மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.